ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இந்தியன் டிவி கப்பல் நடத்தின போலிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமி ப்ரோ 3rd ரேங்க் வாங்கியிருந்தாங்க அப்படின்ற நம்ம சொல்லியிருந்தோம். இந்தியா லெவலில் வந்து 3rd ரேங்க் வந்து வாங்கியிருக்காங்க. ஒரு டோட்டலாக 152 மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்த இந்த நிலமையில். ஸோ இதில் வந்து நம்ம வீக்கா சுவாமி ப்ரோலாம் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க வந்து இது வந்து ஃபேரான ஓட்டிங் கிடையாது, இது வந்து ராங்கு, நம்ம சுவாமி ப்ரோ தான் ஃபஸ்ட்டில் இருந்தார் நாங்கள் செக் பண்ண வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய கமெண்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்தியன் டிவி கப்பல் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஃபேராக தாங்க ஓட்டிங் வந்து கொடுத்துருக்கோம், நாங்கள் வந்து அன்ஃபேர்லாம் பண்ணல. ஸோ ஒவ்வொருத்தரும் என்ன ஓட் வாங்கியிருக்காங்களோ அதுதான் வந்து கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் யூடியூப் ப்ளஸ் அதாவது இன்ஸ்டாகிராம் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் வந்து இந்த ஓட்டிங் கவுண்ட்டு. ஆல் த ரேங்க்ஸ் பேஸ்ட் ஆன் யூடியூப் கம்யூனிட்டி போல் ப்ளஸ் ஐஜி ப்ராட்காஸ்ட் சேனல் போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து யார் பார்த்தீங்கன்னா ஷரத் மல்ஹோரா, செகண்ட் பரம் சிங், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 6800 ஓட்ஸ், 4500 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. தேர்ட் நம்ம சுவாமி ப்ரோ 2800 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யார் சொன்னது சுவாமிநாதன் ரேங்க் வந்து அன்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு, சி த டாப் 3 ஓட்டிங் டிஃப்ரென்ஸ், வி ஆர் ஃபேர் வித் ஆல் த 152 ஆக்டர்ஸ். நாங்கள் எல்லா ஆக்டருக்குமே வந்து ஃபேராக தான் வந்து ஓட்டிங் நடத்தி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், அப்படிலாம் கிடையவே கிடையாது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் மட்டும் தான் செக் பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராமில் மட்டும் தான் சுவாமி ப்ரோ வந்து அதிகமாக இருந்தார். ஆனால் வந்து யூடியூப்பில் பொறுத்த வரைக்கும் அந்த சரத் மல்ஹோரா, பரம் சிங் வந்து அதிகமான ஓட்டிங் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததுமே, நான் வந்து யூடியூப்லையும் செக் பண்ணேன், இன்ஸ்டாகிராம் செக் பண்ணும்போது ரெண்டுத்துலேயுமே சுவாமி ப்ரோ மட்டும் தான் ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி இருந்துச்சு. நான் ஸ்டார்டிங் கொஞ்ச நாள் தான் பார்த்தேன். இவங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறது ரொம்ப இல்லையான அப்புறம் இவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களாங்கிறது நான் அது செக் பண்ணவும் இல்லை. நடுவில் நான் ஸ்டார்டிங்கில் செக் பண்ணும்போது ரெண்டுத்துலேயுமே நம்ம சுவாமி ப்ரோ தான் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் இன் பிட்வீன் கேப்பில் அதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க நமக்கு தெரியல. பட் எனிவேஸ், தேர்டுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது, அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். அதுக்கே நம்ம சுவாமி ப்ரோக்கு நம்ம மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு அட்ரஸ் பண்ணியிருக்காங்க, அது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.